தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2026 சிஎம் கேண்டிடேட் அவர் நிற்க போறாரு. அதாவது தமிழகத்துல வந்துட்டு ஒரு ஆட்சி மாற்றம், ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா இங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வாக்கு செலுத்துற வயது இருக்கிறவங்க யாரு வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த தமிழ் சினிமால நம்ம பெரிய ஹீரோவா இருக்கோம், பெரிய ஸ்டாரா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு இங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சவங்க பல பேர். ஸோ அந்த வகையில விஜய் அவர்கள் இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுல இங்க பெரிய விஷயமே கிடையாது. இவருக்கு முன்னாடி இருந்த பல நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை வழிநடத்த முடியாம அம்போன்னு விட்டு போன கதைகள் இங்க நிறையவே இருக்கு. சோ இங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் தாக்கு பிடிச்சு அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போறது இங்க பெரிய விஷயமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த தெருமுனை மீட்டிங் ஆரம்பிச்சு சின்ன மீட்டிங்ல இருந்து பெரிய மாநாடு வரைக்கும் இந்த அடுத்த ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் அவங்க வந்துட்டு இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டே இருக்கணும். ஒரு அரசியல் கட்சி நடத்துறது அப்படின்றது ஒரு யானை கட்டி தீனி போடுற கதை அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியோட அந்த செல்வாக்கு அப்படின்றது முதல்ல எங்க சரி ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சி நிர்வாகிகள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அந்த பேச்சு சரியா பேசல அப்படின்னா அந்த கட்சி கேலி கிண்டலுக்கு ஆளாகி அந்த கட்சியோட அந்த இமேஜ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சிடும். இது எல்லா கட்சிக்குமே பொருந்தும். இப்போ கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மட்டும் மேடை ஏறி சரியா பேசினா மட்டும் பத்தாது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களும் பொது மேடைகள்ல, முக்கியமா இந்த விவாத மேடைகள்ல அவங்களோட வார்த்தைகளை ரொம்ப தெளிவாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா அந்த கட்சியின் தலைவர் பேசினாலும் சரி, முக்கிய பொறுப்பாளர்கள், பேச்சாளர்கள் யார் பேசினாலுமே அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படின்றது அந்த கட்சியின் சார்பா வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் கிட்ட போய் பதியும். சோ அப்படி பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் முக்கியம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க யதார்த்தமா லூஸ் டாக் விட்டா கூட ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகி அந்த கட்சியோட இமேஜை காலி பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிதான் ஆக்டர் சௌந்தரராஜன் பார்த்தீங்கன்னா இப்போ முழுக்க முழுக்க விஜய்க்கு சப்போர்ட்டா தான் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்காரு. அப்படி ஒரு டிவி டிபேட்ல அவர் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, எங்க இருந்தா அவரோட மூளை எப்படிதான் வேலை செய்யுதுன்னு தெரியல. விஜய் அவர்கள் 68 படம் நடிச்சிருக்காரு இல்லையா, அதை வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஜய் அவர்களோட 68 படமும் ஒரு 1000 புத்தகங்கள் படிச்சதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி ஒரு பொது விவாத மேடையில் அந்த டிவி நிகழ்ச்சியில பேசியிருக்கிறாரு. இவரோட அறிவை வச்சு என்ன பண்றேன்னே தெரியல. இன்னொன்னு, அவர் அறிவு இல்லைன்ற ஒரு தொழில சொன்னாரு. அவங்களுக்கு படிக்கல, டைரக்டர் தான் எல்லாமே சொல்றாங்க. ஒரு விஷயம் சொல்றேன் நானு, இப்ப இன்னைக்கு அண்ணன் வந்து 68 படம் நடிச்சிருக்காருன்னா 68 படத்துக்கும் ஒரு 1000 புத்தகங்களுக்கு சமம். அது சரி, அது நல்லா தெரிஞ்சுக்கணும் அவங்க. அதாவது ஒரு மேடையில ஒரு டிவி டிபேட் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு பேசலாம். ஆனா என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றதுக்காக லூசுத்தனமா பேசிட்டு கூடாது. கிட்டத்தட்ட இந்த சௌந்தரராஜன் இருக்காரு, அவர் பேசுனது அப்படிதான் இருந்து. இந்த மாதிரி இவங்க பேசுற வார்த்தைகள்லாம் வந்து தவிர்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ரசிகரா இருந்தீங்க, உங்களோட ஹீரோக்காக நீங்க நிறைய பிரைஸ் பண்ணி பேசுனீங்க, அதெல்லாம் ஓகே. இப்ப அவர் வந்து ஒரு கட்சியின் தலைவர் ஆயிட்டாரு அப்படின்னும் போது உங்களோட வார்த்தைகள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க பேசுற ஒவ்வொரு லூஸ் டாக்கும் உங்களோட தலைவரையும், உங்க தலைவரை வழிநடத்துற அந்த கட்சியும் தான் பாதிக்கும். அதே மாதிரிதான் அந்த கட்சியோட பொதுச் செயலாளரான ஆனந்த் அவர்கள் பேசினது, அவர் பேசின வார்த்தைகள் கேட்கும்போது சௌந்தரராஜ் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்து. அந்த கட்சியோட மாநாடு வர 27ஆம் தேதி விக்ரமடியில் நடக்குது இல்லையா, அந்த மாநாட்டு குறித்து ஒரு பேசும்போது பேசின வார்த்தைகள் இருக்குல்ல, ஒரு பொது மேடையில எப்படிலாம் பேசக்கூடாதோ அப்படிலாம் பேசியிருந்தாரு ஆனந்த் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தலைவரோட அந்த கட்சி முதல் மாநாடு 27ஆம் தேதி நடக்குது. 27ஆம் தேதியும் அதுக்கு முன்னாடி நாளான 26ஆம் தேதியும் வேலைக்கு போற இந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், இந்த ரசிகர்கள் எல்லாருமே உங்க முதலாளி கிட்ட போயிட்டு இங்க பாருங்க 26, 27 லீவு கொடுங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. அப்போ முதலாளி வந்துட்டு என்னப்பா வேலை இருக்கு, இந்த தீபாவளிலாம் இருக்கு, அப்புறம் நான் உனக்கு சம்பளம் தர மாட்டேன், போனஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா உடனே நீங்க யோ எனக்கு என் தலைவன் தான் முக்கியம், போயா நீயும் சம்பளமும் போனஸும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை தூக்கி போட்டு வந்துருங்க அப்படின்னு அறிவுத்தனமா பேசியிருக்கிறாரு ஆனந்த் அவர்கள். இந்த நிர்வாகியே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் 27ஆம் தேதி எனக்கு 26, 27 2 நாள் லீவ் வேணும் முதலாளி அப்படின்னு கேட்கும்போது, ஏண்டா எவ்வளோ ஒரு முக்கியமான நாள், நீ 26, 27 லீவ் கேட்குற, எனக்கு தெரியாது முதலாளி, 26, 27 என் தலைவனை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும், நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு அப்படின்னோடனே, ஏண்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியணும், உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம், ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவன் என்னை பார்க்கணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும், அதனால நீ 15, 16 வருஷம் உன்கிட்ட வேலை செஞ்ச, உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸ் கொடு, வேலை கொடு, இல்லைன்னா எனக்கு என் தலைவன் இருக்கிறான் நான் அங்க போய் பார்த்துக்கிறேன் சொல்லக்கூட நிர்வாகி தான் நம்மளுடைய நிர்வாகிகள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உன் சம்பளமும் வேணாம், உன் பணமும் வேண்டாண்டா, என் தலைவன் என்னை அழைச்சாண்டா,
அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் தான் இந்த அன்பான கூட்டம். தலைவன் தளபதி கோசம் எத்தனை நாளா இருந்தாலும் சரிடா வேலைக்கு போகாம உழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனே அவரு உயிர் மூச்சு நாடு எல்லாமே பாத்தீங்கன்னா தலைவன் தளபதி மட்டும்தான், இங்க தளபதி தாண்டி வேற எதுவுமே இல்ல அப்படின்னு இந்த சினிமா டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாப்ல. நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதி, தளபதியை தாண்டி நமக்கு வேறு எதுவும் இல்லை. அப்படி உங்களுக்கு ஒரு சங்கடம் வந்தது அப்படின்னா பாக்கெட்ல இருந்து நீங்க எப்பயுமே தலைவன் தளபதியோட படத்தை வச்சிருப்பீங்க. அந்த படத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலே சரி, எல்லாமே சரியாயிடும். அண்ணே இவன் வேண்டாம்னு வேண்டவே வேண்டாம், இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. இந்த மாதிரியான ஒரு பேச்சு அப்படின்றது ஒரு கட்சியோட எதிர்காலத்துக்கு நல்லதே கிடையாது. அதுவும் இப்ப ஆரம்பிச்ச வளரும் கட்சிக்கு சுத்தமா செட் ஆகாது. இவர் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு போனஸ் வேணும் வேலையை வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு வந்திருக்காங்க, நமக்கு தளபதி தலைவன் தான் முக்கியம் அப்படின்னு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவங்க வந்துட்டு சொல்றாங்களே அவங்க தளபதி அவங்க தலைவர், இதே இவர் வந்து அவரோட ரசிகர்களுக்காக ஓகே என் ரசிகர்லாம் வந்துட்டு என் படத்தை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் இலவசமா டிக்கெட் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்ல போறது கிடையாது. அதே மாதிரி என்னோட ரசிகர்களுக்காக நான் வந்து பணமே வாங்காம இந்த படத்துல நடிக்கிறேன் அப்படின்னு அவர் இலவசமா நடிக்க போறதும் கிடையாது. ஏன்னா இங்க வந்துட்டு இந்த கட்சி இந்த ரசிகர் இந்த நடிகன் அதெல்லாம் தாண்டி அவங்கவுங்களுக்கு அப்படின்னு அவங்களோட இந்த சொந்த குடும்பம் அவங்களோட சொந்த பொருளாதாரம் அப்படின்றது இங்க ரொம்ப முக்கியம். அவங்க வேலைக்கு போறது உழைக்கிறது சம்பாதிக்கிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட குடும்பத்துக்காக தான், அவங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக தான். முதல்ல அவங்களுக்கு குடும்பம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் இந்த சினிமா இந்த ஹீரோ இந்த கட்சி இந்த தலைவன் அது எல்லாமே. ஆனா இந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த வேலையை தூக்கி போட்டுருங்க அந்த போனஸ் வேணா அதுவும் வேணாம்னு சொல்லி வேலையை தூக்கி போட்டு தலைவனை பார்க்க வாங்க அப்படின்றது ஒரு அடிமுட்டாள்தனமான ஒரு பேச்சு. ஆக்சுவலா விஜய் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இங்க பல பேருக்கு பல வாய்ப்புகள் கொடுத்துருக்கிறோம், நமக்கு ஒன்றும் பெருசா அந்த மாற்றம் வந்ததில்லை. ஸோ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவரு கீழே வரக்கூடியவங்க கண்டிப்பா இளைஞர்களா தான் இருப்பாங்க, படிச்சவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை மக்கள் கிட்ட கொஞ்சம் இருக்கு. ஆனா இவங்க இந்த மாதிரி பேச்சு பேசினாங்க அப்படின்னா மக்கள் வந்துட்டு ஐயா பைத்தியக்காரனை வச்சிருக்கிறானுங்க, நம்ம இந்த கட்சி ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு செலுத்த மாட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த பீஸ்ட் படத்துல ஒரு வசனம் ஒன்று பேசியிருப்பாரு, உங்களை நம்பி தான் இறங்குறேன் கட்சியில கவுத்து விட்டுற மாட்டீங்க அப்படின்னு. ஆக்சுவலா மக்கள் வந்துட்டு ஓகே உங்களுக்கு வாக்கு செலுத்தலான்ற ஒரு எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா உங்களோட நிர்வாகிகள் முக்கியமா இந்த கட்சியின் முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளரே இப்படி பேசும்போது மக்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்க கட்சியை நீங்க தான் பாத்துக்கணும். எனக்கு ஆனந்த் அவர்கள் பேசின பேச்சுல என்ன ஆச்சரியமா இருந்தது அப்படின்னா, அவர் வந்துட்டு இந்த 27ஆம் தேதி லீவு கொடுக்கல அப்படின்னா உன் போனஸ் வேணா வேலையை வேணா தூக்கி போட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னார்ல, எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்து. இவன் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா அன்னைக்கு வந்துட்டு எல்லா கம்பெனி லீவு கவர்மெண்ட் ஹாலிடே, ஞாயிற்றுக்கிழமைன்றது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு விடுமுறை தான். அன்னைக்கு நான் ஏன் அந்த ஓனர் கிட்ட போயிட்டு லீவ் கொடுப்பான்னு சண்டை போனேன், அந்தாலே லீவ் கொடுத்து அனுப்ப போறானே. இந்த விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, முதல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து உங்க கட்சியை முதல்ல காப்பாத்துங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு அரசியல் கட்சி மேடையிலயோ இல்ல டிவி விவாத நிகழ்ச்சியிலயோ பேசும்போது பேச்சுல தெளிவும் நிதானமும் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அரசியல் கட்சி சார்பா பேசும்போது பொது மக்களோட அந்த மனநிலைன்னு அவங்களோட சிந்தனை வழியாதான் இவங்களோட வார்த்தைகள் இருக்கணும். அவங்க பேசும்போது ஆமா நாம நினைச்சது இவங்க அப்படியே பேசுறாங்கல்ல, ஆமா இதுதான் நமக்கு இப்ப தேவையில்ல அப்படின்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு இவங்களோட பேச்சு இருக்கணும். அதை விட்டுட்டு இவனோட பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கிறான், இவனை நம்பி நாம எப்பறம் ஓட்டு போறது அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு நம்ம உருவாக்கவே கூடாது. அப்புறம் எங்க தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எங்க தலைவனை பார்த்தவங்களாம் பயமா பொறாமையா அப்படின்லாம் லூஸ் தனமா பேசிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது உங்களோட நல்லதுக்காக சொல்றேன். இன்னொன்னு ஆனந்த் அவர்கள் மேடையில் பேசினார்ல, அதுக்கு விஜய் அவர்களோட இந்த பாட்டு கரெக்டா இருக்கும்.